உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சொல்றாங்க மேடம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ஏரியா அவர் கண்ட்ரோல் தானா? விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. நீ பயப்படாம இரு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மேடம். ஏய், நான் தான் சொல்றேன்ல, போலீஸ் உன்னை தேடி வர மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. தேவையில்லாம நீ பதட்டப்படாத, புரியுதா? ம். ஆ, இதோ அவரே மறுபடியும் கூப்பிடுறாரு. ஆ, சொல்லுங்க சார். மேடம், நீங்க சொன்ன ஏரியாவுல யாரையுமே எங்க ஆளுங்க அரெஸ்ட் பண்ணலையாமே? என்ன சொல்றீங்க சார்? அ, அ, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் நடந்திருக்கு. அ, இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். இல்ல மேடம், நல்லா விசாரிச்சுட்டேன். அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. வேற லிமிட்ல நடந்திருந்தா கூட நான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன் மேடம். சரிங்க சார், நான் கேட்டுட்டு திரும்பவும் கால் பண்றேன். என்ன சொல்றாங்க மேடம்? வினுவை அவங்க யாரும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்றாரு. அந்த ஏரியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால கன்ஃபார்மா சொல்றாரு. மேடம், அப்படின்னா வினுவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் எங்க இருந்து வந்திருப்பாங்க? ஒருவேளை கேரளா போலீஸா இருக்குமோ? ஏய், கேரளா போலீஸே வந்திருந்தாலும் லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணாம வர மாட்டாங்க. மேடம், அப்போ வினுவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் யாரா இருப்பாங்க? ஐயோ மேடம், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மேடம். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஏய், கொஞ்ச நேரம் நீ புலம்பாம இருக்கியா? உன் புலம்பல கேட்டாலே என்னால யோசிக்கவே முடியல. கொஞ்சம் பொறு, யோசிப்போம். அண்ணா போலீஸ்ண்ணா ஓடிலம்மா. நான் பார்க்காத போலீஸா? என்ன பண்ணுவ நீ? ஹேய், ஒழுங்கு மரியாதையா அவனை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுங்க. இல்லன்னு வச்சுக்க, உங்க அத்தனை பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கை காலை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுருவேன். நான் போகாத ஸ்டேஷனா? நீங்களாம் சொன்னா புரிஞ்சுக்கிற டைப் இல்லைன்னு நினைக்கிறேன். செஞ்சு காட்டிட வேண்டியதான். இப்ப சொல்லுங்க. ஏய், கண்ணுரா, வாடா ஓடிடலாம். ஓடுடா. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் அனு இவ்வளோ பார்த்து தானே பயந்தா. இவ பேர் கூட என்னமோ சொன்னாலே. மகா. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்ன போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து என்னை ஏமாத்த பார்க்குறியா? பாரா, என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்ப வா, நீயே வந்து ஒழுங்கா வண்டியில ஏறு. எங்க ஓடுற? இங்க பாருங்க, தேவையில்லாம என் ரூட்ல கிராஸ் ஆகுறீங்க. என்னை விட்டுருங்க. டேய், உன்னை விடுறதுக்காக வாடா புடிச்சோம். மரியாதையா வண்டியில ஏறு. ஏறா. ஏறா. ஏறு. போ. ஓடா உள்ள. டேய், ஒழுங்கு மரியாதையா நீ யாரு, உனக்கும் அணுக்கும் என்ன சம்மந்தங்கிறத சொல்லிடு. இல்லன்னு வையே, நாங்களே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கும் நல்லது, அணுவுக்கும் நல்லது.
இல்லனா 2 பேரும் ஆயுசுக்கும் ஜெயில களி தின்ன வேண்டியதா. நாங்க கேட்கும் போதே சொல்லிடு. அண்ணா, இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவனையும் அந்த அணுவையும் ஒண்ணா வந்து புடிச்சிட்டு போட்டோம். ம் சரி மகா. சார் போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணாதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. சொல்லு, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என் பேர் வினு. நானும் அனுவும் லவ் பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்குமே எப்படியாவது சீக்கிரம் பணக்காரங்களாகி லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றது தான் ஆசையே. ஆனால் அதுக்கான வசதியும் வாய்ப்பும் எங்ககிட்ட இல்லை. அதனால தான் நல்ல பணக்கார பசங்களாக பார்த்து அணுவை பழக வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது போல் நடித்து ஏமாற்றி பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவோம். கேரளாவில் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு தடவை ஒரு பணக்கார பையனை ஏமாற்றும் போது போலீஸில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தப்பிச்சு இங்கே ஓடி வந்துட்டோம். அடி பாவி, நீ ஏதோ சாதாரண பொண்ணு நினைச்ச. நீ என்ன உலக மகா ஃப்ராடா இருக்க? இங்க இருக்க விக்ரம் எப்படி உங்களுக்கு பழக்கமானாரு? விக்ரம்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஒரு நாள் போலீஸ் துரத்துனப்போ அனு அவரோட காரில் தான் ஒளிஞ்சி தப்பிச்சா. விக்ரம் கிட்ட ஏதோ போய் சொல்லி சமாளிக்க அவர் அனு மேலே இறக்கப்பட்டு ஹாஸ்டலில் தங்க வச்சு பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கும் இப்போதைக்கு இதுதான் பாதுகாப்புன்னு தோணி அப்படியே விட்டுட்டோம். ஒரு நாள் விக்ரம் வந்து அணுக்கிட்ட அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி நடிக்க சொன்னார். அதுக்கு அவர் பணமும் தரேன்னு சொன்னார். அணுவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நடிக்க வந்தா. நீங்கள் மட்டும் என்னை பிடிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் அணுவும் நானும் விக்ரம் கொடுத்த பணத்தோட ஊரை விட்டு ஓடிருப்போம். கிழிச்சிருப்ப. நீ என்ன லூசா என்ன? உன்னை 4-5 ரவுடி பசங்க கடத்திட்டு போலான்னு பார்த்தாங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? அட மாங்கா மடையா, அவனுங்க எல்லாரும் அணு செட் பண்ண ஆளுங்க தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அணு இப்ப உன்னோட பிளான்ல இல்ல, நீ தான் அவளோட பிளான்ல இருக்க. உனக்கு சுத்தமா புரியல. விக்ரம் கொடுக்கற காசை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடுற பிளான் உன்னோடுது. ஆனா விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோடீஸ்வரியா செட்டில் ஆகுறது தான் அணுவோட பிளான். அதுக்கு தடையா நீ இருக்கேன்னுதான் ரவுடிங்ல அனுப்பி உன்னை தீத்து கட்ட சொல்லிருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.